ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இது இந்த மாதிரி முக்காடெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு வீடியோ போடுறேன்னு நினைச்சு எல்லாரும் பயந்துராதீங்க. யாரையும் நம்ம அரசியல்வாதிகள் மாதிரில நம்ம பயமுறுத்த விரும்பலைங்க. சரியா? எல்லாரும் தமிழ்நாட்டு அப்புறம் இன்னொரு விஷயம் எல்லாரும் நினைச்சுக்க போறீங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மேல எல்லா அரசியல்வாதிகளும் மிளகா அரைக்கிறாங்க, முக்காடு போட வைக்கிறாங்க. அது காமிக்கிறதுக்காக அப்படி போட்டிருக்கேன். அப்படியும் தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க. சரிங்களா? நம்ம தமிழ்நாடே இப்படிதான் இருக்கு. ஓகே. அதுக்காக நான் அப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இது என்னுடைய தனிப்பட்ட விருப்பங்க. சரியா? இப்ப எப்படி விஜய் அவர் இருக்காருன்னா அவருடைய வாழ்க்கையில ஒருத்தவங்க அரசியல்வாதிகள் அவங்கவுங்க இருக்காங்கன்னா அது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை இல்லையா? அதே மாதிரி இது நான் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் தேய்ச்சிருந்தேன்னா அப்புறம் காதுல தோடெல்லாம் எதுவும் போல ரொம்ப மோசமா இருந்துடக்கூடாது, யாரையும் ரொம்ப பயமுறுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தாங்க. சரி, திடீர்னு விஜய் அவர் பேசினது ஒரு வீடியோ வேற பார்த்தேன். நான் வீடியோ போடக்கூடாதுன்னு ஒரு வைராக்கியத்துல இருந்தேன். கொஞ்சம் கடுப்பாயிட்டேன் அதை பார்த்த உடனே. அதனால வேற வழி இல்லாம உடனே எமர்ஜென்சியா இந்த வீடியோ போட வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. ஓகே, கம் டு த பாயிண்ட். இப்ப என்னன்னா, இப்போ அவர் மகளிர் தினத்திற்காக அவர் பேசியிருந்தாரு இல்லைங்க விஜய் அவர்கள். அதுல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி இப்பதான் எனக்கு தெரிய வந்தது, தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் பாத்தீங்கன்னா 4.39 லட்சம் கோடி அப்படின்னு ஃபர்ஸ்ட் அந்த லைனை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா 4.39 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுல 30% எப்படி இருக்குன்னா அதை டாக்ஸா போகுது. அதுல 20% ஸ்டாலின் சார் அவருக்கு போகுது, 10% அமைச்சர்களுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை அவர் சொல்லியிருந்தாரு. இப்போ ஒரு விஷயம் கேளுங்களேன், தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டே இவருக்கு இப்பதான் தெரியுதா? 3 வருஷம் ஆச்சுல அரசியல் தலைவராகி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இப்பதான் இவருக்கு ரீசெண்டா தெரிய வந்ததுன்னு சொல்றாரு. அப்ப இதுக்கு முன்னாடியில இவர் இங்க கோமால இருந்தாரா? ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்களே அப்படி ஒரு அனலைஸ் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டா சொல்றாங்க. இப்ப திரு மாரிதாஸ் அண்ணா அவர் அழகா சொல்லியிருந்தாரு. இப்ப டிஎம்கேல இருக்கக்கூடிய எல்லாரும் நேருவா இருக்கட்டும், அவரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மூர்த்தின்னு சொல்லிட்டு இப்ப லேட்டஸ்டா அவர் அந்த பத்திர பதிவெல்லாம் இருக்கு இல்லையா, அதை பத்தி அவங்க எவ்வளவு ஊழல் செய்யறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு அழகா எல்லார பத்தி சொல்ல. துரைமுருகன் அவரு, அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அப்படின்னு ஒரு 4-5 டிஎம்கே பார்ட்டியில இருக்கக்கூடியவங்களை பத்தி அவர் சொல்லியிருந்தார். ஒரு வருஷத்துக்கு அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து 50,000 கோடி ரூபாய் அவங்க கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரீசெண்டாவே அவர் போட்டுக்கிட்டு வராரு. சரிங்களா? அப்ப ஒரு யூடியூப் சேனல் நடத்துறவங்களே இந்த அளவுக்கு எல்லாத்தையும் கேதர் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனையும் வச்சுட்டு அதை கரெக்டா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இவர் 3 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு, இப்பதான் இவருக்கு ரீசெண்டா தெரிஞ்சிச்சுன்னு சொல்றாரு. இது எங்க போய் இதையும் நம்பி முட்டு கொடுப்பாங்க எல்லாருமே. அவர் என்ன செஞ்சாலும் முட்டு கொடுக்கறதுக்குன்னே டிவி கேல ஆளுங்க இருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்னன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப 4 லட்சம் 4.39 எந்த ஒரு பாயிண்ட் டிஜிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளத 39 தான் சொல்லணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 1.19 தான் சொல்லணும், 1.19 யாரும் சொல்ல மாட்டாங்க. சரியா? இப்ப 2.39 தான் சொல்லணும், 2.39 யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் உள்ளது ஹோல் நம்பரா இருக்காது. ஓகே, அதனாலதான் பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளதை சிங்கிள் நம்பர்ஸா தான் நம்ம சொல்லணுமே தவிர அதை சேர்த்து சொல்லக்கூடாது. இப்ப எப்படி சொல்றது, 2.39 அப்படின்னா 2.39 தான் சொல்லணும், 2.39 சொல்லக்கூடாது. இப்ப இவரு ஃபர்ஸ்ட் உச்சரிக்கிறப்ப சொல்றப்ப எப்படி சொல்றாருன்னா 4.39 அப்படின்னு கரெக்டா சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு கன்ஃபியூஷன் ஆகி 4.39 அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஏற்கனவே ஒண்ணு நீங்க தெளிவா உங்களுக்கு கணக்கெல்லாம் தெரியுமா தெரியாது, ஒரு இடத்துல நீங்க பேச போறீங்க அப்படின்னா அதை கரெக்டா மக்களுக்கு சொல்லணும். இப்ப நான் பேசுறதோ மத்தவங்க பேசுறதோ கிடையாது இல்லையா? இது ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசுறப்ப இப்ப நீங்க கேட்கலாம், ஏன் இப்ப டிவி கேல இருக்கவங்களாம் முட்டு கொடுக்க வந்துட வேண்டியது, ஏன் அவர் மட்டும்தான் தப்பா பேசுறாரா, ஏன் என்டிகேல யாரும் தப்பா பேசுறது இல்லையா, டிஎம்கேல யாரும் தப்பா பேசுறது இல்லையா அப்படின்னு உடனே புத்திச்சுக்கிட்டு கிளம்பி வந்துடாதீங்க. சரியா? எங்க தலைவர் என்ன சொல்ற, மாற்றா வரேன்னு தான் சொல்றாரு. அப்ப மாற்றா இருக்கவங்க தப்பா கூட தான் படிக்க கூடாது. சரியா? மத்ததெல்லாம் மட்டும் தெரியுது இல்ல, ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சா எகத்தாளமா போய் எல்லா விஷயத்தையும் பண்றதுக்கு நீங்க என்ன சொல்றது நாங்க என்ன செய்யறது அப்படி எல்லாம் மட்டும் தெரியுது இல்ல, அப்ப அதெல்லாம் செய்யலாமா? அப்படி இருக்கிறப்ப ஒரு மேக்ஸ் கால்குலேஷன் தெரியல, ஒரு விஷயத்த எப்படி
இது பண்ணவும் தெரியல. ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தோன்னே அதை பார்த்து படிக்க தெரியும். ஓ, ஆடியோ ஸ்கிரிப்டா இல்லையோ, ஒன்லி வந்து டெக்ஸ்ட் ஸ்கிரிப்டா இருக்கிறதுனால அதை வந்து அவர் கரெக்டா படிச்சிடறாரு போல. இப்போ 4.39 4.39 அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆடியோ ரிலவெண்டான மெசேஜஸ் வேணும் இல்லையா, அது இல்லாதனால மிஸ் ஆயிடுச்சு போல. அப்ப இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க இருக்கிறத வந்து முதல்ல வந்து சரி பண்ணுங்க. ஓகே, அப்புறம் வந்து எந்த ஒரு விஷயத்திலயுமே பிளானிங்கே கிடையாது. சரியா, கட்சி ஆரம்பிச்சா வந்து ஏனோ தானோன்னு ஒரு விஷயத்த பண்றது. சரியா, என்னப்பா கட்சி ஆரம்பிச்சு தொலைச்சுட்டோம்ப்பா, யாரோ சொன்னாங்க, யாரோ தூண்டி விட்டாங்க, ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டோங்கிற மாதிரிதான் இவர் பண்றது. எப்போதுமே இவர் பண்றது ஒரு பிளானிங், எதுக்குமே பிளானிங் கிடையாது. இப்ப ஒரு கேஸ் வருது, டிவோர்ஸ் கேஸ் வருதுன்னா அது அவங்க பர்சனலுங்க, அதை பத்தி நான் தலையிட விரும்பல. சரியா, அவர் யாரோட வேணாலும் போட்டு யாரோட வேணாலும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கட்டும், அது வந்து அவங்களுடைய விஷ். ஓகே, இப்ப ஒரு அரசியல் கட்சி வந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்க போகுது அப்படின்னா அதை வந்து சால்வ் பண்ணணும். அதை பண்றது கிடையாது. ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் எல்லா பிரச்சனையும் வர வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சால்வ் பண்றேன்னு சொல்றது. சரியா, இது எப்படி இருக்குன்னே தெரியல. அப்ப நாளைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து பிரச்சனைகள்லாம் பூதாகரமா வெடிக்கிறப்ப நீங்க ஒரு முதலமைச்சரா இருக்கிறப்ப வந்தா வரட்டும், அதுக்கப்புறம் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவீங்களா? நாளைக்கு வந்து 10 பேர் வந்துட்டு தமிழ்நாட்டுல போர் தொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஈரான்ல போய் ஈரான் இஸ்ரேலுக்கு வந்து போர் நடக்குது. அப்ப அவங்க ப்ரிகாஷனா எல்லா விஷயமே பண்ணி பக்காவா வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதையும் மீறி நடக்குது, அது வேற. இப்ப தமிழ்நாட்டுல போர் வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இவர் பிளான் பண்ண, ஒரு வேளை இவர் முதலமைச்சரா இருக்கிறப்ப பிளான் பண்ணாம அப்படியே இருந்துகிட்டு வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா? இவரெல்லாம் வந்து ஒரு வேலை சிஎம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆக மாட்டாரு. ஆயிட்டாருன்னா இந்த 23ஆம் புலிகேசி படம் பார்த்திருக்கீங்களா? அதுல வடிவேலு வந்து பண்ணுவார் இல்லையா, ஒரு ராஜா, அதே மாதிரிதான் வந்து இவர் வந்து பண்ணுவாரு. சரிங்களா, இப்ப எனக்கு ரொம்ப நாளா டிவி இவர் எல்லாம் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். உடனே எனக்கு என்ன தோணும்னா, டிஎம்கேல இருக்கவங்களோட கொடுமையான ஆட்சிகளை வந்து இவங்க வந்து பண்ணுவாங்க. சரியா, அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப நாள் வந்து ஒரு மைண்ட் செட். ஓகே, அப்படி இருக்கிறப்ப இப்ப மாரிதாஸ் அண்ணா வந்து எவ்வளவோ விஷயம் வந்து டிஎம்கேல இப்படி பண்றாங்க அப்படி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்றாரு. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அனலைசிங் கேப்பபிலிட்டி கூட இவருக்கு வந்து ஒரு கட்சி தலைவர்னு சொல்றாங்க, பெரிய ஹீரோ, மாஸ் ஹீரோ நான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இவருக்கு தெரியறது இல்ல. இவருக்கு பர்சனலாவும் ஒரு விஷயத்தை எப்படி மெச்சூரா ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. ஓகே, அரசியல் ரீதியாகவும் ஒரு விஷயத்தை எப்படி மெச்சூரா ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. ஒரு வயது ரீதியாகவும் இவருக்கு வந்து ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. வாட் இஸ் மெச்சூரிட்டி? மெச்சூரிட்டினா என்ன? உங்களுக்கு ஒரு அனுபவம் வாழ்க்கையில வந்து வந்திருக்கும். இப்ப 10 வயசு பையனுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும், 15 வயசு பையனுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும், 20 வயசுல ஒருத்தங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். வாழ்க்கையில வந்து வயது ஆக ஆக அனுபவங்கள் ஜாஸ்தி ஆகணும். அந்த அனுபவத்துல மூலமா நீங்க நிறைய பாடங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கும் உங்களுக்கு. அப்படி இருக்கிறப்ப மத்தவங்க வாழ்க்கையை பார்த்தும் சரி, உங்களுக்கும் நடந்த அனுபவங்களும் சரி, எல்லாமே இருக்கும். அப்ப வந்து நீங்க ஒரு டிசிஷன் எப்படி வந்து கரெக்டா எடுக்கணும், எப்படி மெச்சூரா ஒரு விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணணும், ஒரு பிரச்சனை வரப்ப அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் இருக்கு. சரியா, இப்ப 52 வயசுல போய் உட்காந்துக்கிட்டு 19 வயசு பையன் பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தா அதுக்கு பேர் எப்படி மெச்சூரிட்டி நீங்க நினைக்கிறீங்க? இப்ப சங்கீதா விஜய் அவங்க இருக்காங்க, அவங்க வந்து ஒரு நடிகையோட பேரை வந்துட்டு குறிப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமன் ஸ்டேட்மெண்ட் தான் விட்டாங்க இல்லையா? தட் இஸ் மெச்சூரிட்டி. அவங்க மெச்சூரா நடந்துக்கிறாங்கன்னு அர்த்தம். சரியா, இப்ப நீ என்ன பேரை சொல்றது, நான் வந்து அந்த நடிகையை கூட்டிட்டு வந்து காமிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து இம்மெச்சூரிட்டி. இதெல்லாம் இந்த குழந்தை பசங்க எல்லாம் செய்வாங்க இல்லையா, இந்த 19 வயசுல கிரஷ் எல்லாம் கூட்டிட்டு வந்து வேணுக்குன்னு இந்த சீன் போடுறதெல்லாம் இருக்கும். ஒரு லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இன்னொருத்தவங்களை கூப்பிட்டு வந்து வேணுக்குன்னு இது பண்றது, இந்த மாதிரியான இதெல்லாம் என்ன ஒரு 50 வயசுல செய்யற வேலையா அது? இங்க பாருங்க, இப்பவும் சொல்றேன், நீ யாரோட வேணாலும் போங்க, 10 பேரோட போங்க, போகாம இருங்க, உங்களுடைய விருப்பம். நான் சொல்ல ஒரு மெச்சூரிட்டி இல்லைங்கிற, ஒரு அரசியல்ல வரீங்க அப்பவும் உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இல்ல, பர்சனல் லைஃப்ல வரப்பவும் ஒரு மெச்சூரிட்டி கிடையாது. அப்ப எதுலதான் மெச்சூரிட்டி இருக்கும், எதுலதான் உங்களுக்கு பிளானிங் இருக்கும்? இப்ப உடனே நிறைய பேர் வந்து அப்படியே முட்டு கொடுத்துட்டு வந்துருவாங்க. டிவி கேல இருக்கவங்க எல்லாம் அப்படியாக்கும் இப்படியாக்கும், என்ன நீ இப்படி பண்ணிட்டேன்னு. இப்போ நிறைய பேர் வந்து சீமான் அண்ணா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு விஷயம் சொல்லுவார். எப்படின்னா, கமல்ஹாசன் எப்படி வந்து ஓட்ட பிரிச்சாரோ அதே மாதிரி வந்து விஜயும் ஓட்ட பிரிக்கிறார். அது ட்ரூ. இன்னைக்கு நிரூபணம் ஆயிடுச்சு இல்லையா? இப்ப ஒரு தேர்தல் வருது, மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் எப்போதுமே ஒரு கேரக்டரை வச்சுதான் ஒருத்தவங்களை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, இப்ப நீங்க எவ்வளவுதான் வந்து நீங்க வந்து நல்லது செஞ்சாலும் உங்களுடைய பர்சனல் எல்லாத்தையுமே அவங்க நோட் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேவா, அதுதான் உண்மையான ஒரு விஷயம். அப்படி இருக்கிறப்ப இப்ப உங்களுக்கு தெரியும், உங்களை நம்பி எவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்க. இப்ப டிவிகேல இருக்கவங்க எல்லாம் உயிரே கொடுக்குறாங்க. நீங்க என்ன தப்பு பண்ணாலும் முட்டு கொடுக்கறதுக்கு தே ஆர் ரெடி. சரியா, அப்படி இருக்கிறப்ப அவங்க இப்ப நீங்க என்ன செஞ்சாலும் முட்டு கொடுப்பாங்க.
ஓகே. அப்பேற்பட்டவங்க உங்கள பத்தி என்ன நெனைப்பாங்கன்னு தெரியாம உங்க மேல ஒரு அலிகேஷன் உங்க ஒய்ஃப் வச்சிருக்காங்க. அப்ப தைரியமா வந்து அந்த ஒரு விஷயத்த பண்றீங்கன்னா, உங்களுக்கு நெஞ்சில எந்த அளவுக்கு நெஞ்செழுத்தம் இருக்கணும். அப்ப உங்க ரசிகர்கள்லாம் என்ன நெனைப்பாங்க? உங்க தொண்டர்கள்லாம் வந்து என்ன நெனைப்பாங்க? அப்படியே அவங்கலாம் பிரேக் டவுன் ஆயிட மாட்டாங்களா? அவங்களுக்கு மனசு அப்படியே உடைஞ்சிடாதா? சரியா? இங்க பாருங்களேன், நீங்க யாரோட வேணாலும் வாங்க. சரியா? அது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம். ஆனா உங்களுடைய ரசிகர்களா இருக்கட்டும், தொண்டர்களா இருக்கட்டும், அவங்களுடைய மனச யோசிச்சு பாருங்க. அவங்கள எவ்வளவு ஹர்ட் பண்றீங்க இல்லையா? ஒரு ஹர்ட் ஆகாதுன்னு ஒரு லைஃப ஈஸியா சொல்றீங்க. ஒரு இது 25 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையில அந்த ஒரு ஹர்ட் எல்லாம் கிடையாது அப்படின்னு அசால்ட்டா ஒரு விஷயத்த சொல்றீங்கல்ல. அப்ப நாளைக்கு 40 பேர் செத்ததையும் நீங்க அப்படித்தானே நினைச்சிருப்பீங்க. 41 பேர் செத்து போயிட்டாங்க. அது ஹர்ட் ஆகல. அப்ப உங்களுடைய சுயநலத்துக்காக உங்களுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தங்க இது பண்ணா அப்ப உங்களுக்கு அது ஹர்ட் ஆகாது. அடுத்தவங்களுக்கு வலிச்சா போதும். உங்களுக்கு வலிக்கிறத வலிச்சாலும் வலிக்கலைன்னாலும் வலிக்கல அப்படின்னு சொல்லிடுவீங்க. அப்படிதானே? இதெல்லாம் பிளானிங் எதுவுமே கிடையாது. பிளானிங் இல்லாம என்னத்துக்கு நீங்க கட்சி நடத்துறீங்க? எல்லா விஷயத்தையுமே வந்து பிளான் பண்ணி தான் பண்ணணும். அப்புறம் எதுக்கு இங்க வந்து எல்லாரும் இது பண்றாங்க? அப்புறம் வந்து ஊழல் செய்யறாங்க, அதை செய்யறாங்க, இலவசம் கொடுக்க கூடாதுன்னு சொன்ன நீங்க இன்னைக்கு இலவசம் கொடுக்கலாமா? சீமான் அண்ணா மட்டும் சொல்றீங்க. அவர் நேத்து ஒரு பேச்சு பேசுறாரு, இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறாரு. ஏன் நீங்க இப்ப பேசலையா? இலவசமே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இன்னைக்கு இலவசம் கொடுக்குறேன்னு சொல்றது. முதல்ல வந்து லாஜிக்கா வந்து இதெல்லாம் பாசிபிளான்னு பாருங்க. இலவச பஸ் விடுறதே பாசிபிள் கிடையாது. அதுக்கே வந்துட்டு இங்க கஜானால காலியா இருக்கு காசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க என்னடானா எல்லாருக்கும் தங்கம், எல்லாரும் என்ன அடிப்படையில எல்லாருக்கும் தங்கம்? அப்ப கோடீஸ்வரனுக்கும் தங்கம் கொடுப்பீங்க, ஏழை எளியப்பட்ட மக்களுக்கும் வந்து தங்கம் கொடுப்பீங்களா? அப்ப என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமா தங்கத்தை தூக்கி கொடுங்க. எங்க வச்சிருக்கீங்க? இப்ப டிஎம்கேல இருக்கவங்க தங்கம் கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க, என்னத்தையோ கொடுக்குறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். அவங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க, பல்கா வச்சிருக்காங்க, அவங்க கொடுப்பாங்க. சரியா? நீங்க இப்பதான் கட்சிக்கு வர்றீங்க, உங்களால கொள்ளையடிக்க முடியாது. வேணா படத்துல வேணா இந்த பிளாக் டிக்கெட் வித்து கொள்ளையடிச்சு வச்சிருப்பீங்கன்னே வச்சுக்கோங்களேன். அதை எத்தனை பேருக்கு இங்க கொடுப்பீங்க? அந்த காசை எத்தனை பேர் கொடுப்பீங்க? வரி ஏச்சிட்டாங்கன்னு சொல்றீங்க. முதல்ல ஜிஎஸ்டினா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச அளவு கூட ஜிஎஸ்டி பத்தி உங்களுக்கு தெரியாது. சரியா? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டாக்ஸ் கூட பத்தி உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அரசியல் அறிவு கூட உங்களுக்கு தெரியாது. ஒரு சின்ன 18 வயசு பையனுக்கு தெரிந்த அரசியல் கூட இந்த யூடியூப்ல எல்லாம் பாக்கணுமே, அழகு போல பிள்ளைங்க எல்லாம் பேசுதுங்க. அவ்வளவு அழகா தங்கமா பேசுதுங்க. அதுங்களுக்கு தெரிஞ்ச அந்த கால் தூசி கூட நீங்க கிடையாது. சரியா? எப்போதுமே நம்ம கிட்ட இருக்க மைனஸ வந்து அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டு அதுல இருந்து பாடம் கத்துக்கணும். அதை விட்டுட்டு தான் தான் ராஜா, தான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எகத்தளத்துல ஆடவே கூடாது. அது எந்த அளவுக்கு வந்து மனிதர்களை வந்து இறக்கி இது பண்ணுங்கிறதே நமக்கு சொல்ல முடியாது. இப்ப நீங்க கேட்கலாம், இப்ப வந்து டிஎம்கே கரெக்டா, என்டிகே கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப யோசிச்சு பாருங்களேன். இப்ப டிஎம்கேல இருக்காரு ஸ்டாலின் அவர்கள் இருக்காருன்னா இந்த வயசுலயே அதுக்கான எஃபர்ட் போடுறாரு. அவருக்கு வந்து உட்காந்துக்கிட்டு எல்லா இடத்துலயும் டிஎம்கேக்கு நான் சப்போர்ட் பண்ணலங்க, நார்மலா சொல்றேன். இப்ப அவங்க வந்து ஒரு 60 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டாங்க, அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அப்படி இருந்தாலும் இப்பவும் ஆடு கொடுக்குறாங்க, எங்க போனாலும் ரோடா சுத்துறாங்க, மாநாடு நடத்துறாங்க. இப்ப சீமான் 15 வருஷம் இருக்காரு. அப்படிங்கிறப்ப அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. இருந்தா கூட ஏன் இன்னும் வந்து பேசி எல்லாரையும் வந்து கேதர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? மக்கள் கிட்ட போய் சேர்க்கணும்னா அவங்களுக்கு என்ன, ஏன் எவ்வளவு எஃபர்ட் போடுறாங்க, ஒரு கட்சியும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவங்க பேச்சு எல்லாம் பேசி மாநாடு போட்டு எவ்வளவு உழைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், உங்க ஃபீல்டு ஒர்க் எல்லாம் எவ்வளவு பண்றாங்க அந்த கட்சியில இருக்கவங்க எல்லாருமே. அதே மாதிரி ஏடிஎம்கேல இருக்கவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவரும் எவ்வளவு எஃபர்ட் போடுறாரு ஒரு இடத்த. நீங்க என்ன எஃபர்ட் போட்டீங்க? பொழுது அன்னைக்கு உட்காந்துக்கிட்டு மக்களை எஃபர்ட் போடுங்க. நாளைக்கு அரசியல் முதலமைச்சர் ஆனாலும் எங்களையே எல்லா வேலையும் செய்ய சொல்லுவீங்களா? கொள்ளையே நீங்க அடிக்க மாட்டீங்களா? நிச்சயமா நீங்க அடிப்பீங்க. இப்பவே நீங்க வந்துட்டு ஒரு டிக்கெட்டு, ஒரு அந்த என்னது, ஒரு காருக்கு வந்துட்டு டாக்ஸ் கட்ட மாட்டேங்கிறீங்க. அப்புறம் அப்பவும் கட்டதான் மாட்டீங்க. நீங்க முன் உதாரணம்னு நீங்க சொல்லுவீங்க. முதல்ல உங்களை திருத்திக்கிட்டு வாங்க. உடனே முதலமைச்சர் வந்து குதிச்சோன்னு முதலமைச்சர் எல்லாம் ஆக முடியாது. நீங்க ஆனாலும் எங்களுக்கு பிரச்சனை தான். நன்றி மக்களே.